இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லி கடந்த 6 நாட்களாக நான் வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த தாவீதுக்கு அருளின கிருபைகளே 7வது பாகமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனாகவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமாக ஆக்குவேன். பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தார் என்று யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிப்பார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய சொந்த குமாரன் பாரம் அவரையே நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வாசித்து பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருக்கு இந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்ததுனால நம்முடைய பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், நித்தியமான வாழ்வு, முடிவில்லாத ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்து பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு உறவு, பெற்றோர் பிள்ளை, தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் நம்மை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே அந்த தேவனாய் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லும்போது, அவனே எனக்கு முதற் பேரானவனாகவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் அவனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைப்பேன் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறார். இந்த வேத புஸ்தகம் வாசித்து பார்க்கும் பொழுது, உபாக புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதத்தின் அட்டவணை, சாபத்தின் அட்டவணை. ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை வலது பக்கம் இடது பக்கம் விலகாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசித்து நீ கை கொள்ளும் போது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னை அமர பண்ணுவேன் என்று சொன்னார். இன்னும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்திருக்கதை நாம் உபாகம் 28ஆம் அதிகாரம் அதில் சொன்ன ஒரு வார்த்தை வந்தால், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். நீ பட்டணத்தில் ஆஸ்வதிப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வீட்டிலையும் ஆஸ்வதிப்பட்டிருப்பாய், உன் மாப்ப செய்கிற தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை சகல ஜனங்களை பார்க்கலாம், உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். நீதியின் சூரியனாகி அவர் நமக்குள்ளே உதிக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்கிறோம். நம்மை மேன்மையாக வைப்பார், நம்மை உயர்த்துவார், நம் மூலமாக அநேகரை ஆஸ்வதிப்பார். 1 பேதுரு 2:9 சொல்கிறது, அந்த காலத்தில் நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை சொல்லும்படி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் பரிசுத்த ஜனமாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்து, எதற்கு? அவருடைய புண்ணியங்களை சொல்லும்படி. பழைய ஏற்பாட்டு நாட்களே அன்றைக்கு தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை பயன்படுத்தி, அவரை பலப்படுத்தி, அவரை பரிசுத்தப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தினது போல இந்த ஆண்டவர் அவருடைய குமாரன் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து பூமியினுடைய ராஜாக்களை பார்த்து நம்மை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுத்து உங்களை நடத்துவார். May God bless you.